தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் அருகே பனை தொழிலாளி மணிகண்டன் மீது காவல் உதவி ஆய்வாளர் துப்பாக்கிச்சூடு நடத்திய சம்பவம் மற்றும் அதை தொடர்ந்து வெடித்துள்ள போராட்டங்கள் குறித்த விரிவான செய்தி தொகுப்பு. தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் அருகே உள்ள மருதம்புத்தூர் கிராமத்தைச் சேர்ந்த பனை தொழிலாளி மணிகண்டன் 32 பனை மரத்தில் கல் இறக்கியதாக கூறி ஆலங்குளம் காவல் உதவி ஆய்வாளர் இசக்கி ராஜா மற்றும் 2 காவலர்கள் அவரிடம் விசாரணை நடத்தினர். அப்போது ஏற்பட்ட வாக்குவாதத்தில் இசக்கி ராஜா தனது துப்பாக்கியால் மணிகண்டனின் 2 கால்களிலும் சுட்டதில் அவர் படுகாயமடைந்து தென்காசி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இச்சம்பவத்தில் உதவி ஆய்வாளர் இசக்கி ராஜாவும் தலையில் காயமடைந்து சிகிச்சை பெற்று வருகிறார். துப்பாக்கிச்சூடு நடந்த விதம் குறித்து மணிகண்டனின் உறவினர்கள் மற்றும் நேரில் பார்த்த சிறுமி பிரதீபா ஆகியோர் கூறுகையில், காவல்துறையினர் மணிகண்டனை ஜாதி ரீதியாக இழிவாக பேசி தாக்கியதாகவும் தற்காப்புக்காக மணிகண்டன் தடுத்தபோது எதிர்பாராத விதமாக உதவி ஆய்வாளருக்கு காயம் ஏற்பட்டதாகவும் தெரிவித்தனர். இதனால் ஆத்திரமடைந்த உதவி ஆய்வாளர் மணிகண்டனை நோக்கி 4 முறை சுட்டதில் 2 குண்டுகள் அவரது கால்களில் பாய்ந்ததாக அவர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இந்த சம்பவத்தை கண்டித்து ஆலங்குளம் காமராஜர் சிலை முன்பு நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் பால்ராஜ், நெல்லை நாடாளுமன்ற உறுப்பினர் ராபர்ட் ப்ரூஸ், அதிமுக வேட்பாளர் பிரபாகரன் மற்றும் பல்வேறு அமைப்பினர் திரண்டு சாலை மறியலில் ஈடுபட்டனர். பொதுமக்களின் போராட்டத்தை அடுத்து உதவி ஆய்வாளர் இசக்கி ராஜா உட்பட 3 காவலர்கள் மீது கொலை முயற்சி. பொதுமக்களின் போராட்டத்தை அடுத்து உதவி ஆய்வாளர் இசக்கி ராஜா உட்பட 3 காவலர்கள் மீது கொலை முயற்சி மற்றும் பெண் வன்கொடுமை தடுப்புச் சட்டம் உள்ளிட்ட பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. தற்போது இசக்கி ராஜா பணியிடை நீக்கம் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளார். இருப்பினும் இந்த வழக்கின் விசாரணையை சிபிசிஐடி அல்லது சிபிஐக்கு மாற்றக்கோரி மணிகண்டனின் உறவினர்கள் மருதம்புத்தூர் பத்திரகாளி அம்மன் கோவில் வளாகத்தில் 2ஆம் நாளாக காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதற்கிடையில் தடையை மீறி போராட்டத்தில் ஈடுபட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் மற்றும் வேட்பாளர்கள் உள்ளிட்ட 226 பேர் மீது காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ளனர். பனை தொழிலாளி மீது நடத்தப்பட்ட இந்த துப்பாக்கிச்சூடு சம்பவம் தென்காசி மாவட்டத்தில் பெரும் பதற்றத்தையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது. இது ஒரு புறம் இருக்க, ஆலங்குளம் துப்பாக்கிச்சூடு சம்பவம் குறித்து சமூக வலைதளங்களில் ஆதரவாகவும் எதிராகவும் பல்வேறு கருத்துக்கள் பகிரப்பட்டு வருகிறது. உதவி ஆய்வாளர் இசக்கி ராஜா ஏற்கனவே ரவுடிகளுக்கு சிம்ம சொப்பனமாக விளங்கியவர் என்பதால் இந்த பிரச்சனை டிஜிட்டல் தளங்களில் பெரும் விவாத பொருளாக மாறியுள்ளது. ஒரு அரசு அதிகாரி கடமையின் போது தாக்கப்பட்டால் அவர் தன்னை தற்காத்து கொள்ள வேறு என்ன செய்வார் என்று ஒரு தரப்பினர் கேள்வி எழுப்புகின்றனர். இசக்கி ராஜாவின் தலையில் காயம் ஏற்பட்டு இரத்தம் கொட்டியதை குறிப்பிட்டு அவர் உயிருக்கு அஞ்சியே இந்த முடிவை எடுத்ததாக பதிவிடுகின்றனர். இரண்டாயிரத்தி 18 ரவுடிகளை மிரட்டிய ஆடியோவை மீண்டும் பகிர்ந்து நேர்மையான மற்றும் தைரியமான அதிகாரிகளை சாதி மற்றும் அரசியல் காரணங்களுக்காக முடக்கக்கூடாது என ஒரு தரப்பினர் ஆதரவு தெரிவிக்கின்றனர். குற்றச் செயல்களில் ஈடுபடுபவர்கள் காவல்துறையினரையே தாக்க முற்படுவது சமூகத்திற்கு தவறான முன்னுதாரணம் என்று கருத்து பகிர்ந்து வருகின்றனர். அது மட்டுமல்லாமல், கல் இறக்குவது ஒரு பயங்கரவாத குற்றமா, அதற்காக காலில் சுட வேண்டுமா என்று பலரும் கண்டனம் தெரிவிக்கின்றனர். துப்பாக்கிச்சூடு நடத்துவதற்கு பதிலாக சட்டப்படி கைது செய்திருக்கலாம் என்பது இவர்களின் வாதம். சமூக வலைதளங்களில் பலர் இச்சம்பவத்தை சாத்தான்குளம் விவகாரத்தோடு ஒப்பிட்டு காவல்துறையின் அத்துமீறல்கள் இன்னும் குறையவில்லை என்று பதிவிட்டு வருகின்றனர். சிங்கம் சூர்யா என்று நினைப்பா என்ற வாசகங்களுடன் இசக்கி ராஜாவை கிண்டல் செய்தும் விமர்சித்தும் மீம்ஸ்கள் பகிரப்படுகின்றன. பாதிக்கப்பட்ட மணிகண்டன் மற்றும் அவரது குடும்பத்தினர் கூறிய புகார்களை முன்வைத்து சாதி ரீதியான வன்மம் காரணமாகவே இந்த துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டுள்ளது என்று சமூக ஆர்வலர்கள் மற்றும் சில அரசியல் அமைப்பினர் குற்றம் சாட்டுகின்றனர். ஒரு சாதாரண விவசாயி கூலித் தொழிலாளியை
லத்தியால் அடிக்க முற்பட்டதே தவறு என்றும் துப்பாக்கியை பயன்படுத்தியதை எவ்விதத்திலும் நியாயப்படுத்த முடியாது என்றும் மனித உரிமை ஆர்வலர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர். தற்போது இந்த விவகாரம் அரசியல் ரீதியாகவும் சமூக ரீதியாகவும் ஒரு பெரிய டிஜிட்டல் போராகவே உருவெடுத்துள்ளது. ஒருபுறம் சிங்கக்குட்டி இசக்கி ராஜா என ஹேஷ்டேக் பகிரப்பட, மறுபுறம் போலீஸ் அராஜகம் என எதிர்ப்பு குரல்களும் வலுத்து வருகின்றன. விசில் செய்திகளுக்காக நெல்லை அமுல் சிங். மேலும் இது போன்ற செய்திகளுக்காக விசில் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.